பாரம்பரியமும் புதுமையும் இணைந்த நம் புதுவை மண் இன்று ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் பீடுநடை போடுகிறது. இந்த மாபெரும் வளர்ச்சி பயணத்தில் நாட்டின் முன்னேற்ற கனவுகளை நனவாக்கும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருக்கரங்களால் இன்று 1572 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 வளர்ச்சி திட்டங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் தண்ணீர் தேவையை உணர்ந்து கணுவாப்பேட்டை, உத்தரவாகினிப்பேட்டை, ஜெயராம் நகர், அமைதி நகர், வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டின் மேம்பாட்டு முகமையான AFD நிதி உதவியுடன் குடிநீர் திட்டம், புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழ் 489 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 74 மின் மாற்றிகள் மற்றும் 380 கிலோமீட்டர் அளவிலான மின் வடங்கள் மற்றும் புதிய மீட்டர்கள் அமைப்பு, லாஸ்பேட்டையில் புதுவையின் முதல் 110 முதல் 22 கிலோவாட் கேஸ் இன்சுலேட்டட் துணை மின் நிலையம், வெங்கடா நகர் மற்றும் ஜிப்மர் மின் நிலையங்கள் இணைப்பு, தொண்டமாநத்தம் மின் நிலையத்தில் மின் மாற்றி திறன் உயர்த்துதல், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள 10 துணை மின் நிலையங்களில் பேட்டரி எனர்ஜி சேமிப்பு அமைப்புகள், மாநிலங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட சாஸ்கி திட்டம் நம் அரசின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரிக்கும் இந்திய அரசால் இவ்வாண்டு அனுமதிக்கப்பட்டது. யூனியன் பிரதேசம் முழுவதுமாக 155 கோடி ரூபாய் அளவிலான நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சாலை திட்டங்கள், காரைக்காலில் ஆதிதிராவிட மாணவர்களுக்காக புதிய தங்கும் விடுதி, உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச தரத்திலான புதிய ஹாக்கி மைதானம், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளாகம், மொத்தமாக 315 கோடி ரூபாய் முதலீட்டில் புதுச்சேரியின் முகவரியையே மாற்றி அமைக்கிறது இத்திட்டம். மத்திய அரசின் CSS திட்டத்தின் கீழ் 50 கோடி மதிப்பீட்டில் 3 அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவுகள், தேசிய ஆயுஷ் மிஷன் நாம் திட்டத்தின் கீழ் காரைக்காலில் புதிய ஆயுஷ் மருத்துவமனை, சங்கராபரணி நதியில் மாசு கலப்பதை தடுக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், யானம் மற்றும் மாகியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மிஷ்டி திட்டத்தின் கீழ் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கும் திட்டம் மற்றும் ஆன்மீக வனங்களை உருவாக்குதல், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் சுமார் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எங்கும் 108 கிலோமீட்டர் தொலைவிலான 41 புதிய சாலைகள், பிரசாத் திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தர்பாரேணீஸ்வரர் கோவில் மேம்பாட்டு திட்டங்கள், ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுவை நகர பகுதியை சுற்றுலா மயமாக மேம்படுத்துதல், நபார்டு வங்கியின் உதவியுடன் 15.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுவையில் 4 இடங்களில் உப்பு நீரை குடிநீராக்கும் நிலையங்கள், காலாப்பட்டு மற்றும் முத்தியால்பேட்டை குடிநீர் விநியோக சீரமைப்பு திட்டம், புதுவை மற்றும் காரைக்காலில் சாலை மற்றும் கால்வாய் மேம்பாடு திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. 40,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் 750 ஏக்கர் அளவிலான கரசூர் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை அமைத்தல். இந்த அடிக்கல் நாட்டு விழா ஒரு திட்ட தொடக்கம் மட்டுமல்ல, புதுச்சேரியின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிய போகும் இந்த மகத்தான தருணத்தை உருவாக்கி தந்த நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகள்.